இது டிசம்பர் 26, 2004 அன்னைக்கு காலையில தமிழ்நாடு கடற்கரை எல்லாமே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. மீனவர்கள் வந்து கடலுக்கு போயிருந்தாங்க, குழந்தைகள் வந்து கடலோரத்துல விளையாடிட்டு இருந்தாங்க, மக்கள் வந்து வழக்கம் போல அவங்க வேலையில பிஸியா இருந்தாங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ள மறைந்திருந்தது என்னவோ ஒரு பேரழிவு தான். சில நிமிஷங்களுக்கு அப்புறம் கடல் வந்து திடீர்னு பின்வாங்க ஆரம்பிக்குது. மக்கள் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க, ஏன் கடல் வந்து திடீர்னு பின்வாங்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கும் அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு புரியாம இருந்துச்சு. ஒரு சில நிமிஷத்திலேயே ஒரு மிகப்பெரிய அலை வந்துச்சு. வீடுகள் அளவுக்கு உயரமா கரை நோக்கி பாய்ந்துச்சு. அந்த அலை வந்த வேகம், அந்த சத்தம் யாராலையும் தாங்க முடியல. வீடுகள், படகுகள், மனிதர்கள் எல்லாமே அந்த அலைக்குள்ள கலந்துட்டாங்க. ஒரே கூச்சல், அழுகை, பயம். சில நிமிஷத்திலே அந்த கடற்கரை ஓரத்துல இருந்த ஊர்கள் எல்லாம் மண்ணோட மண்ணா கலந்து போச்சு. அம்மா வந்து குழந்தைய தேடுறாங்க, அப்பா வந்து வீட்டை தேடுறாரு. அந்த அலை வந்து தமிழ்நாடு, இலங்கை, இந்தோனேசியா, தாய்லாந்து மாதிரியான நாடுகளுக்கு பெரிய அழிவை கொடுத்துச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. ஆனா அந்த அழிவுக்குள்ள கூட ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. அதுதான் மனிதநேயம். மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. பல நாடுகள் வந்து உதவி கையெழுத்து நீட்டினாங்க. மீண்டும் வீடுகள் கட்டப்பட்டுச்சு. வாழ்க்கை மெல்ல மெல்ல திரும்ப ஆரம்பிச்சது. ஆனா அந்த நாளோட நினைவுகள் எல்லாம், அந்த அலை எழுந்த சத்தம் இன்னைக்கு வரைக்கும் கடல் அலைகளோட சேர்ந்து ஒலிக்குது.